Next topic is validation. So validation means checking process. Okay. So the user entered data, whether it is right or wrong. Okay, that operation will be done by the machine, client machine. That validation is called as a client validation. Okay, server side also validation process carried out by the server machine. So that validation is called as a server side validation. Okay, so there are two types of validation. One is client side validation and another one is server side validation. Client side validation is used by the programming languages HTML, JavaScript. Okay, wow. Then server side validation are performed by the programming language PHP, ASP, JSP. Okay. ஸோ அப்போ கிளைண்ட் சைடு மெஷின்ஸில் வந்து நம்ம யூசர் என்டர் பண்ணுற டேட்டாவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து உடனே அது என்ன பண்ணணும்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ கிளைண்ட் சைட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருப்போம், ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருப்போம், HTML ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ தோஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு பை த கிளைண்ட் சைடு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், தட் இஸ் HTML அண்டு ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, அண்ட் சர்வர் சைடு வேலிடேஷன் ப்ராசஸ் is performed by the program which is written using by the languages ASP, JSP and PHP. Okay. Then validation rules for HTML input. Validation rule for client side. Okay, so name should require letters and white spaces. So அப்போ நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதில் என்ன இருக்கணும், லெட்டர்ஸ் இருக்கணும், ஒயிட் ஸ்பேசஸ் இருக்கும். ஒயிட் ஸ்பேஸ் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு நேமாக இருக்குது, ராஜ்குமார் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ராஜ்க்கும் குமாருக்கு இடையில வந்து மேபி சில பேர் வந்து ஸ்பேஸ் விடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ நேம் அப்படிங்கிற அந்த பாக்ஸ் வந்து இட் ஆக்செப்ட்ஸ் த இன்புட் ஆஸ் கேரக்டர் ஃபார் as characters and also white space is also acceptable by the box in text input box. Okay, then email. So in email text input it required @ because all the emails as a @ is in it. So அப்போ அதில் @ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். இல்லை அப்படின்னா that time it returns a message to the user, that is called as a validation process. சரியா? ஸோ அப்போ அந்த இன்புட்டில் நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கோம் அப்படின்னா ஸோ அப்போ அதுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அது என்ன செய்யணும்னா அந்த யூசருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த பிளேஸில் this one field is missing அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூசருக்கு வந்து பாஸ் பண்ணும். சரியா? தென் வெப்சைட் should require a valid URL. valid URL தான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அந்த URL நேம் நம்ம கொடுத்த URL நேமில் வந்து எந்த வெப்சைட்டு வெப் பேஜஸ் இல்லை அப்படின்னா இட் டிஸ்பிளேஸ் த எரர். அப்போ என்ன பண்ணணும்னா நோ சச் பேஜஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூசருக்கு வந்து என்ன செய்யும், டிஸ்பிளே பண்ணும். சரியா? ஸோ அப்போ வேலிடேஷன் அப்படிங்கிறது யூசர் வந்து வெப்சைட் ஆர் வெப் பேஜஸில் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஈவன் அவங்க வந்து கொடுக்குற இன்புட்டில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இல்லை அவங்க பண்ணுற ப்ராசஸிங் வந்து தப்பாக இருக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் யூசருக்கு வந்து அது வந்து ப்ராப்பராக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, வேலிடேஷன். சரியா? தென் செக் பாக்ஸ் அப்படின்னா மஸ்ட் பி செக்கபிள் மினிமம் ஒன் வேல்யூ. ஸோ செக் பாக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு போகும்போது ப்ரீவியஸ் செக் பாக்ஸில் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒன் ஐட்டத்தை என்ன செஞ்சுருக்கணும், செலக்ட் பண்ணிடணும். மோர் தென் ஒன் செக் பாக்ஸ் ஆல்சோ யூ கேன் செலக்ட், பட் அட்லீஸ்ட் ஒன் யூ மஸ்ட் செலக்ட். தென் ரேடியோ பட்டன், தென் ட்ராப் டவுன் மெனு. ஸோ மஸ்ட் பி செலக்டபிள் மினிமம் ஒன் வேல்யூ. ஸோ ட்ராப் டவுன் பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் ஒரு ஐட்டமாவது கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், செலக்ட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் அதோட ரூல்ஸு. இதெல்லாம் நம்ம எப்போ ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறோமோ அப்போ வந்து இந்த வேலிடேஷன் ப்ராசஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த பிளேசஸில் இந்த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத அது வந்து இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் வந்து வேலிடேஷன். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, இன்புட் ரெக்வயர்டு அட்ரிபியூட் இன் HTML. ஓகே, ஸோ இப்போ இந்த HTML கிளைண்ட் சைடு வேலிடேஷனை பொறுத்தளவுக்கு ரெக்வயர்டு that is one type of attribute. Okay, so that attribute checked whether the corresponding data is entered on the corresponding places or not. ஸோ நம்ம அப்போ வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் குறிய டேட்டாவை நம்ம கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது இந்த ரெக்வயர்டு அட்ரிபியூட் வந்து செக் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா?
ஓகேவா. ஸோ client side important attribute is required attribute. It check whether the particular field is entered correctly or not, whether it is entered or not, whether it is correctly entered or not. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸே அது என்ன செய்யும், பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இதில் ஃபார்ம் ஆக்ஷன் வெல்கம் டாட் பிஹெச்பி. அப்போ இதில் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் நேம் என்னது வெல்கம் டாட் பிஹெச்பி இல்லையா. ஸோ அப்போ அதில் அது என்ன பண்ணுது, யூசர் நேம் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல் டு நேம் ரெக்வர்டு, இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட். ஸோ அப்போ அந்த ஃபீல்டை வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோமா இல்லையா, ஃபில் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா வந்து தட்ஸ் அ ரெக்வர்டு ஒன் இல்லையா. அப்போ என்ன சொன்னோம், ப்ளீஸ் ஃபில் இன் திஸ் ஃபீல்டு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷோ பண்ணும். பிகாஸ் இட்ஸ் அ ரெக்வர்டு attribute. That attribute check whether the particular field is entered or not. If it is not entered means it displays the corresponding message to the user. Okay, then files na already பார்த்தோம், it has a collections of records. Okay, so for opening the file or then closing the file, for saving the file, then appending the file. Okay, so what are all the operations the user will do for processing the files, that is explained in this topic. So PHP open a file, PHP read a file, PHP close a file, PHP write a file, PHP appending a file, PHP uploading a file. Okay, these are all the events in files. So PHP open a file. So open file, open is a function is used to open a mention file. Okay, open a file. Open as an event is used to open a mention file, and which mode the user wants to open it, whether it is a read mode or write mode. So if the particular file is open a read mode means user can do only the read operation, write operation is not possible in open a file. சரியா. ஸோ அப்போ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அப்போ எஃப் ஓப்பன் அப்படிங்கிற ஈவெண்ட்டை யூஸ் பண்ணிடணும். எஃப் ஓப்பன் ஃபாலோடு பை த ஃபைல் நேம், தென் மோட் டு பி ஓப்பன். எந்த மோடில் ஓப்பன் பண்ண போகிறோம், ரீட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறோமா ரைட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறோமோ மென்ஷன் பண்ணணும். ரீட் மோட் அப்படின்னா நம்ம அதில் உள்ள டேட்டாவை ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், அதில் கரெக்ஷன்ஸ் எதுவும் பண்ண முடியாது. ரைட் மோடில் ஓப்பன் பண்ணால் நம்மளால ரைட் செய்ய முடியும், ரைட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் ஓப்பனிங் ஃபைல் இஸ் file object equal to f open of file name. That file name must be enclosed within the double quote, then comma, then the mode or die error message. Suppose the named file is not in the memory means that time the die message will be displayed for the user. சரியா. ஸோ அப்போ அந்த நேமில் வந்து அந்த ஃபைல் ஆல்ரெடி சிஸ்டத்தில் இருந்தது அப்படின்னா that file will be open. சப்போஸ் அந்த நேமில் ஃபைலே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த டை மெசேஜ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும், எரர் மெசேஜ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, my file. So this is a file object. Okay, f open student.txt, this is a file name, and r it's a mode of the file. Okay, r mode la open பண்றோம், r die unable to open a file. So அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், unable to open a file. அந்த நேமில் ஃபைல் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரீட் மோடில் அது ஓப்பன் ஆகும். சரியா. Then f read. So f read for reading the file. freed function reads on open file. நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஈவெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் த ஃபைல் ஆப்ஜெக்ட் freed ஜென்ரல் ஃபார்மேட் இஸ் freed ஃபைல் ஆப்ஜெக்ட் கமா ஃபைல் சைஸ் ஆஃப் ஃபைல் நேம். திஸ் இஸ் அ ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் ரீடிங் எ ஃபைல். ஸோ ரீட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், read. Okay, so this function is used to read the content which is in the open file. Okay, then after the process the file should be closed using the fclose function. So function la முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம fclose அப்படிங்கற function யூஸ் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணலாம். So general format of fclose is fclose of file object. Okay va. So so if the file is open means at last the file must be closed, otherwise there is some error may occur in your open file. Okay, then php write a file. ரைட் பண்ணுறது எப்படி, நம்ம ரீட் பண்ணதுக்கு freed then file object comma file size of name of the file அப்படின்னு ஒரு ஜெனரல் ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ரைட் பண்ணுறதுக்குரிய ஜெனரல் ஃபார்மேட் வந்து write of then the name of the file comma the mode of the file. Okay, so this is a general format of writing file writing. Then appending a file. Appending a file means suppose the user wants to
add some extra commands to the file mean that time that particular operation is called as appending a file. சரியா? ஸோ நம்ம வந்து அடிஷ்னலாக ஏதாவது கண்டென்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது appending a file. ஆல்ரெடி கண்டென்ட்ஸ் இருக்குது, இன்னும் சம் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ the used function is put contents. file put content function is used to append a file. ஸோ ஏற்கனவே 5 ரெக்கார்ட் இருக்குது, நான் இன்னும் ஒரு 5 ரெக்கார்டு அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ என்ன யூஸ் பண்ணணும்? appending a file அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, then file upload. So file upload is the best feature to select one file from the local machine to server machine from form tag is used to mention a post or get method. ஸோ நம்ம ப்ராசஸிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம post or get method யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மளோட ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? So that's all.